யோசித்துப் பாருங்கள். நடு இரவு. எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் கண்கள் மட்டும் திறந்தே இருக்கின்றன. தீர்க்கவே முடியாத கவலைகள் நெஞ்சை அழுத்துகின்றன. பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ? கழுத்தை நெரிக்கும் இந்த கடனை எப்படி அடைப்பது? இந்த நோய் எப்போது குணமாகும்? மனசுல ஏன் ஒரு நிம்மதியே இல்லை? இப்படிப்பட்ட பாரங்களோடு எப்போதாவது தூக்கமின்றி தவித்திருக்கிறீர்களா? நம்முடைய துஆக்கள் கேட்கப்படவில்லையோ என்ற ஏக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த உலகத்தில் நாம் மட்டும் தனியாக விடப்பட்டு விட்டோமோ என்று உணர்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இரவின் அந்த ஆழமான, அமைதியான நேரத்தில் உங்கள் அத்தனை கவலைகளையும் தீர்க்கக்கூடிய, உங்கள் இறைவனோடு உங்களை நேரடியாக பேச வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த நேரத்தில் அகிலங்களின் அதிபதி உங்களுக்காகவே காத்திருக்கிறான். ஆம், இரவின் கடைசி பகுதியில் கருணைகளின் நாயகன் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான். என்னிடம் பிரார்த்திப்பவர் யாரும் உண்டா? நான் அதை ஏற்கிறேன். என்னிடம் கேட்பவர் யாரும் உண்டா? அவருக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர் யாரும் உண்டா? அவரை நான் மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறான். இந்த அற்புத நேரத்தை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துவது? இந்த தங்கமான வாய்ப்பில் நம் கண்ணீரையும் கவலைகளையும் இறைவனிடம் எப்படிச் சொல்வது? இதற்காகவே நம் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கொரு பொக்கிஷத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழும்போதெல்லாம் தவறாமல் ஓதிய ஒரு அற்புத துஆ. அது உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் ஒருவிதமான அமைதியையும் பலத்தையும் தரும். தஹஜ்ஜுத் தொழுகை என்பது சும்மா ஒரு உபரியான வணக்கம் கிடையாது. அது படைத்தவனுக்கும் நமக்கும் இடையேயான ஒரு பர்சனல் உரையாடல். பகல் நேர இரைச்சல், வேலைப்பளு, அடுத்தவங்க பார்வை என்று எதுவுமே குறுக்கிடாத ஒரு தனிமையான சந்திப்பு. சும்மா யோசித்துப் பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு பெரிய தலைவரையோ அதிகாரியையோ சந்திக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஆனால் இந்த அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வே நம்மை கூப்பிடுகிறான். வா, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று நமக்காகவே முதல் வானம் வரை இறங்கி வருகிறான். இந்த வாய்ப்பை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் தஹஜ்ஜுத் தொழுகை ஒரு நாளும் பிரிக்க முடியாத அங்கமாக இருந்தது. அவர்களின் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு இரவில் நின்று வணங்குவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் இறைவனுடன் கொள்ளும் தொடர்பு அவர்களுக்குள் அளவிட முடியாத மன வலிமையையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்தது. பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் சக்தியையும் தந்தது. இந்த தஹஜ்ஜுத் நேரம் என்பது இஷா தொழுகைக்குப் பிறகு ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்னுள்ள நேரமாகும். குறிப்பாக இரவை 3ஆக பிரித்து அதன் கடைசி பகுதியில் எழுந்து தொழுவது ரொம்பவே சிறந்தது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் ஒருபோதும் திருப்பி அனுப்பப்படுவதில்லை. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் செவியேற்கிறான். அந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆ நம் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் சக்தி கொண்டது. ஆனால் என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்ற கேள்வி வரலாம். அதற்காகத்தான் நம்முடைய வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழுமையான, மிக அழகான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த், வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்த், அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்த், வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்த், أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت. أنت المقدم وأنت المؤخر لا إله إلا لا أنت لا حول ولا قوة إلا بالله. துஆவின் பொருள், இறைவா, உனக்கே புகழனைத்தும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழனைத்தும். நீயே மெய்யானவன்.
உனது வாக்குறுதி மெய்யானது, உன் சொல் மெய்யானது, உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது, சொர்க்கம் மெய்யானது, நரகமும் மெய்யானது, யுக முடிவு நாளும் மெய்யானது, நபிமார்கள் மெய்யானவர்கள், முஹம்மதும் மெய்யானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன், உன் மீது நம்பிக்கை வைத்தேன், உன்னையே நம்பினேன், உன்னிடமே மீள்கிறேன், உன்னைக் கொண்டே வழக்குரைக்கிறேன், உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்யவிருப்பதையும் நான் இரகசியமாகச் செய்ததையும் நான் வெளிப்படையாகச் செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. இந்த அற்புத துஆவை இன்றிலிருந்தே உங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துப் பார்த்து ஓதுவதில் தவறில்லை. போகப் போக இன்ஷா அல்லாஹ் மனப்பாடமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இரவின் அமைதியில் எழுந்து உலூ செய்து 2 ரகத்கள் தொழுதுவிட்டு பின்னர் கையேந்தி இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்கள் இறைவனுடன் பேசுங்கள். அதன் பிறகு உங்கள் தனிப்பட்ட தேவைகளை உங்கள் தாய்மொழியில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் வார்த்தைகளைக் கொண்டு கேளுங்கள். உங்கள் கண்ணீரை அவனிடம் கொட்டுங்கள். நிச்சயமாக அவன் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பான். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான், என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.